ஃபெலிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காருன்னா, எப்படியும் தளபதி மே 4ஆம் தேதி வெற்றி பெற்றுவாரு, மே 7ஆம் தேதி தளபதி முதலமைச்சர் ஆயிடுவாரு, நமக்கு ஒரு வாரியம் கிடைச்சிரும். 2023 நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கு போட்டி போட்டு, ஏன்னா தேசிய ஊடக பொறுப்பாளர்ல எம்பிக்கு போட்டி போட்டு டெல்லி நேஷனல் லெவல்ல நம்ம போயிடலாம், நம்ம எம்பி ஆயிடலாம் அப்படிங்கிற கனவுல வாழ்ந்திருக்காரு. நெருங்கிய வட்டாரம் தான் சொல்லியிருக்காரு. 29 நம்ம எம்பின்னு தளபதி சொல்லிட்டாப்ல, 29 நம்ம எம்பி ஆயிடுவோம், இந்த தடவை நம்ம ஆட்சி அமைஞ்சிரும், 140 இருந்து 120 சீட்டு வரைக்கும் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு கனவு உலக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா நான் 2-3 நாளாவே தாவேகா எந்த இடத்துலயும் வெல்லாது அப்படின்னு சொன்னல, உடனே சொல்றாங்க எப்படி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க அப்படின்னு. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பொறுப்பாளர் தாண்டி 3 கட்சிகள்ல பல்வேறு 3 கட்சிகள், ஏன் தாவேகால கூடிய பல்வேறு பொறுப்பாளர் நான் பேசினேன். தினமும் ஒரு நாளைக்கு கிட்ட 100 பேர் பேசியிருக்கிறேன். அதே போல அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ், செய்தியாளர்கள், ஊடகங்கள் அப்படி பேசுகிற பொழுது தாவேகா வெல்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. அடிச்சு சொல்ல முடியும். இது முழுக்க ஊடக பிம்பங்கள்ல கட்டமைக்கப்பட்டு ஊதி பெருசாக்கி வச்சிருக்காங்க.